என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது நிறைய தன்னம்பிக்கை புத்தகங்கள் எல்லாம் கூட படிச்சிருப்பீங்க, கதைகளை கேட்டிருப்பீங்க. நம்ம சரித்திர வரலாறுலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டதில் என்னென்னா, கஜினி முகமது இந்தியாவின் மேலே 16 முறை படையெடுத்தார். அப்புறம் 17ஆவது முறை படையெடுத்து தான் இந்தியாவை வென்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் எப்படி அவர் இந்த 16 முறையை ஏன் முயற்சி பண்ணார் அப்படின்னா, அவர் சின்ன பையனாக இருக்கிறப்ப தோற்று போய் அந்த குகைக்குள்ள ஒண்டிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு சிலந்தி கூடு கட்டிகிட்டு இருக்கு. அந்த கூட்டை பார்க்குறாரு, அந்த கூட்டை அழிச்சு விடுறாரு. மறுபடியும் அந்த சிலந்தி கூடு கட்டுது, மறுபடியும் அழிக்கிறார். அப்போ திரும்ப திரும்ப இவர் அழிக்கிறதும் அது கூடு கட்டுறதும், அப்போ முயற்சியை விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம எப்படி வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு வெளியே வந்தவர் தான் 16 முறை இந்தியா மேலே போர் தொடுத்து 17ஆவது முறையாக தான் வெற்றி அடைந்தார் அப்படிங்கிறது நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். இங்கே தன்னம்பிக்கை முயற்சி அப்படிங்கிறதும் எல்லாரும் கஜினி முகமதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே அதை விட இன்னொன்று உறுதியாக, என்னுடைய வீட்டை நான் தான் கட்டுவேன், என்னுடைய வீடு எப்படி அடைஞ்சாலும் திரும்ப திரும்ப மனசை தளராமல் நான் அதை கட்டுவேன் அப்படின்னு அந்த சிலந்தியினுடைய உறுதியும் கஜினி முகமதுனுடைய தன்னம்பிக்கையும், இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய முயற்சிகள்லையும் நம்ம ஒரு சில வேலைகளுக்காக போராடுவோம். கொஞ்சம் கை வர்ற மாதிரி தெரியும், போயிடுச்சா சோர்ந்து போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய பயணம் அப்படின்னா ஒரு இலக்குன்னு வச்சுட்டா அந்த இலக்கை அடையிற வரைக்கும் நம்ம முயற்சி இருக்கணும். அது எந்த இடத்துல வேணாலும் சறுக்கல் வரலாம், தோல்வி இல்லாமல் வெற்றியே கிடையாது. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சியும் இந்த தன்னம்பிக்கையோட அந்த உறுதித்தன்மையும் இருந்ததுன்னா நமக்கு வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும். நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போமா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.